கொண்டா ஃபார்முக்கு வந்திருக்கோம். வாடிங்களா? வாங்க 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 வாங்க. நாங்கள் அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனோம். கார் பார்க் ஃப்ரீ தான். அந்த சைட்டாலேயே கார் பார்க்கும் இருக்குது. நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு போகலாம். அதால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. உள்ளே என்டர் ஆனோடனே அதில் ஒரு கவுண்டர் இருந்தது. அவங்க கேட்டாங்க, எத்தனை பேர் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டா வந்தனீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், புக் பண்ண இல்லையென்று சொன்னேன். இல்லை பரவாயில்லை, நீங்கள் புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இருந்தால் நாங்கள் அவங்க வெளியில் வந்தாப்படான் உங்களை அலோவ் பண்ணுவோம். அதனால தான் கேட்டேன் நான் அப்படின்னாங்க. சரி ஓகே, எங்களையும் எத்தனை பேருன்னு கேட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருந்தோம். ஓகே நீங்கள் போகலாம் உள்ளேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸுக்கால வந்தோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா நீ பே பண்ணுறாய் அப்படின்ட்டு. இது வந்து ஃபார்முக்கு நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும்டா 5 ரூபாவோ 2 ரூபாவோ ஏதாவது டொனேட் பண்ணலாம். நானும் உள்ளே போய் டொனேட் பண்ணினான். ஏனெண்டா இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மற்றது இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாமே இந்த ஃபார்மை பராமரிக்கிறதுக்கு டொனேட் பண்ணினா நல்ல விஷயம்னு தோணுச்சு. டொனேட் பண்ணினேன். இந்த ஃபார்மை பொறுத்தளவு நிறைய மிருகங்கள் இருக்குன்னு நினைச்சு கொண்டு போகாதீங்க. இது சாதாரணமாக ஒரு லோக்கலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபார்ம் தான். கொஞ்சம் மிருகங்கள் தான் இருக்குது. அதை பார்த்து பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க சின்னாக்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபார்ம். அப்படியே உள்ளே நடந்து கொஞ்சம் தூரம் போனோம். உள்ளே போகிறப்போ மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய விதமான கோழிகள் நின்றுது. எந்த மகளை நிறையவே பார்த்து என்ஜாய் பண்ணினா நாங்களும் இந்த கோழிகள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கோழிகள் நின்றுது. எனக்கும் இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. இந்த கோழியெல்லாம் பார்க்குறப்போ நாங்கள் எங்கட நாட்டில் பார்க்குற கோழியும் இங்கே நிற்கிற கோழிகளும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கோழிகள் இருக்கிறதுன்றது உண்மைதான். வித்தியாசமான நிறைய கோழிகள் வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் உள்ளே போகிறப்போ நிறைய பேர் இந்த ஃபார்மை என்ஜாய் பண்ணுறதுக்கு புள்ளிகளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. எந்த மகள் ஒவ்வொரு கோழியையும் தேடி பார்த்து என்ஜாய் பண்ணினா. நிறைய கோழிகள் நிறைய கலர்களில் நின்றது. நாங்கள் முதல் டைம் இந்த ஃபார்முக்கு வரும்போது நிறைய மிருகங்கள் நின்றது. மேபி சில வேளைகளில் கொஞ்சம் சமர்த்துவங்க நிறைய மிருகங்களை விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் எங்கேடா போகிறதுன்னு யோசிப்பீங்க ஸ்கூல் லீவுகளில். இது லோக்கலுக்கு இருக்கிறதால நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏனென்னா ஒரு 2 ஹவர்ஸ் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து மன நிறைவாக அவங்களும் விளையாடினதாக போயிடும். உங்களுக்கும் இதில் ஒரு மன நிறைவாக இருக்கும். பிள்ளைகள் சந்தோஷமாக விளையாடுறாங்க, இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்ற நிறைய பெரிய ஃபார்முகளுக்கு நீங்கள் தேடி போனீங்கன்னா லண்டனுக்கு இருந்தே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவருக்கு மேலே தான் கூடுதலாக நீங்கள் ட்ரை பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது லோக்கலுக்கே இருக்கிறபடியாக இது எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த ஃபார்ம். அப்படியே நாங்கள் நடந்து போகிறப்போ வாத்து நின்றது. அந்த வாத்துகளும் நிறைய விதமாகவே நின்றுது. அதையும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கொண்டே இப்படியே ஒவ்வொரு கூட்டுக்குள்ளே நிறைய விதமான பறவைகள் நின்றதை பார்த்தோம். நாங்களும் இந்த வாத்துகளோடையே ஸ்பெண்ட் பண்ணினோம் கூடுதலான டைம். அப்படியே திரும்பி பார்க்குறப்போ இங்கால ஒரு கூட்டுக்குள்ளே சின்ன பறவை ஒன்று நின்றுச்சு. அது என்னன்னு உண்மையாக எனக்கும் தெரியாது. நான் யாரையும் கேட்கவும் இல்லை அந்த இடத்துல. சரி ஓகே, நிற்கிற வரைக்கும் பார்த்து ரசிப்போம். பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வாத்தை கடந்து அப்படியே நாங்கள் நடந்து கொண்டு போனோம். நாங்களும் இந்த பறவைகளை பார்த்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணினோம் ஒரு கடைக்குள்ளே. அது ஆர்கானிக் கடை தான். ஆர்கானிக் ப்ராடக்ட் வச்சு விற்கிறாங்க. நீங்கள் விரும்பினா அதில் வேண்டலாம், விரும்பாட்டி சுற்றி பார்க்கலாம். நல்ல ப்ராடக்ட்கள் ஆர்கானிக்காக செய்தது தான். அவங்களோட ஃபார்மில் விளைஞ்ச இதுகளை வச்சு தான் எல்லாமே செய்திருக்காங்க. இதில் நீங்கள் மிருகங்களுக்கு சாப்பாடு எதுவும் போட போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பே பண்ணணும். ஒரு பையில் தருவாங்க அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. 1 பவுண்ட் தான், பெரிய காசு இல்லை. ஒரு பிள்ளைக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வேணுனாலே அது போதும். 2 பேர் வடிவாக நீங்கள் இந்த ஆடு மாடு அதுகளுக்கு கொடுக்கலாம். அதில் நாங்களும் 1 பவுனுக்கு வேண்டினோம், மகளுக்கு கொடுத்தோம். அவள் நல்லாவே என்ஜாய் பண்ணணும்ன்ட்டு விரும்பினோம். நீங்கள் இந்த ஃபார்முக்குள்ளே போகணுக்கு இந்த கடைக்குள்ளே ஏதாவது விரும்பினா வேண்டுங்க. நாங்களும் மிருகத்துக்கு சாப்பாட்டை வேண்டினோம். அதால் அப்படியே போவோம்னு போனோம். போகிறப்போ இதில் ஒரு சின்ன கேண்டீனும் இருக்குது.
அதுக்குள்ளே நீங்கள் விரும்பினா வேண்டலாம், விருப்பம் இல்லாட்டி இதை கடந்தே போகலாம். ஆனால் இதில் ஒரு கஃபே ஒன்றை வேண்டி குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச வரை நீங்கள் போகிறப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனீங்களா நல்ல விஷயம், இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போனால் தான் நீங்கள் ஆடு மாடு அதுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போனோடனே இதில் குதிரை பழக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஸ்கூலாக வச்சு ரன் பண்ணுறாங்க. விரும்பினாக்கள் இதில் ஜாயின் பண்ணலாம், விருப்பம் இல்லாதாக்கள் அது கடந்து போக வேண்டியது தான். அதில் என்ன இருக்குது, விரும்பினா தானே எதுவும் செய்யலாம். இதுக்குள்ளால நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இப்படியே போனால் இதுக்குள்ள தான் ஆடு மாடு இந்த ரெண்டும் தான் இப்போதைக்கு நின்றது. ஆனால் விதம் விதமான ஆடுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சின்ன ஆடு, பெரிய ஆடு, நிறைய இனத்து ஆடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் எங்கட நாட்டில் பார்க்குற ஆடு ஒரு ரெண்டு இனம் 3 இனம் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கால ஒரு கழுதையும் மேய்ஞ்சி ஒன்று இருந்தது. அதையும் பார்த்து கொண்டு இப்படியே போனோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ நான் யோசித்தேன், என்னடா ஒருத்தரும் இல்லையா இந்த ஃபார்மில் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உள்ளே போகிறப்போ தான் நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய சின்ன பிள்ளைகள் இந்த ஃபார்மை என்ஜாய் பண்ணுறதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்களும் இந்த ஃபார்முக்கு என்னடா மிருகங்கள் ஒன்றும் இல்லையே என்று யோசிக்காதீங்க. இது சின்ன ஆக்களுக்கு அவங்க விருப்பப்பட்டு இந்த ஆடுகள் மாடுகளை தடவி அவங்களோட சந்தோஷத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஆடுகளை பாருங்கள். இந்த ஆடுகள் எல்லாமே ஒவ்வொரு விதமான ஆடுகளாக இருக்குது. நாங்கள் வேணி வந்த சாப்பாடை ஒவ்வொரு ஆட்டுக்கும் கொடுக்க வலிக்கிட்டோம். பிள்ளைகிட்ட கொடுத்தோம், நீ கொடுமாண்டு அவங்களும் நல்லாவே கொடுத்து என்ஜாய் பண்ணி நல்லா தான் இருந்தது. அந்த ஆட்டை பார்க்குறப்போ நம்ம ஊரில் பார்க்குற ஆட்டுக்கும் இங்கே பார்க்குற ஆட்டுக்கும் நிறைய வித்தியாசமே இருந்தது. அப்படியே அங்கால திரும்பி பார்க்குறப்போ 99% எல்லாருமே வெள்ளைக்காரராக தான் இருந்தவங்க. இந்த ஃபார்ம் கூடுதலான இந்த லோக்கலுக்கு இருக்கிறார்களுக்கு இந்த ஃபார்ம் இருக்கா என்ற ஒரு கேள்வியே நாங்கள் போட்ட வீடியோக்கு பிறகு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஃபார்ம் இந்த இடத்துல இருக்கா அப்படின்ட்டு. இது முற்றிலும் இலவசம் தான், நீங்கள் நம்பி போகலாம் இந்த ஃபார்முக்கு. ஆனால் பெரிய அளவிலான மிருகங்கள் இல்லைன்றதை திரும்ப சொல்கிறேன். ஏனெண்டா நம்பி போயிட்டு என்னடா இந்த மிருகங்கள் ஒன்றுமே இல்லையென்று திரும்பி வராதீங்க. இது சின்ன ஆக்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான். அவங்கள நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அவங்கள பார்த்து கொண்டே இருக்கலாம். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, அந்த மிருகங்களோட அவங்கள என்னத்தை கதைக்கிறாங்க, இல்லை எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை எல்லாமே நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம் இந்த ஃபார்மில். இந்த ஃபார்மில் பாருங்கள், முக்கால்வாசி பேரும் வெள்ளைக்காரர் தான். நாங்கள் மட்டும்தான் இதுக்கு ஏசியன் போல் இருக்குன்றான் எனக்கு தோணுச்சுது. ஆனால் நிறைய பேர் வெள்ளைக்காரர் தான் நான் பார்த்த வரைக்குமே. அவங்க தங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு அந்த சாப்பாட்டை வேண்டி அவங்க இந்த மிருகங்களுக்கு கொடுக்குறத பார்த்து ரசித்து கொண்டே இருந்தாங்க. அவங்களும் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன ஆக்களுக்கு இந்த ஃபார்ம் நல்லதாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கட்டை இனத்த ஆடுகள். இது அவ்வளவு பெரிய உயரமான ஆடுகள் இல்லை. குட்டிகளும் நின்றது நல்லா இருக்குது பார்க்கவும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அந்த சின்ன கம்பிக்கால தான் கொடுக்க முடியும், மேலால் கையை ஒட்டி கொடுக்க முடியல. ஆனாலும் சில பேர் அதை தடவி ஆசையாக அப்படியே வடிவாக ரசித்து கொண்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த வெள்ளைக்காரர் அவங்களும் இந்த ஆட்டோட நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க.
நீங்கள் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு யோசிப்பீங்க. இது வந்து லண்டனில் இருக்கிற சவுத் விம்பிள்டன் என்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ராம் இருக்குது. கண்டிப்பாக வரலாம். இதோட போஸ்ட் கோட் வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் அடித்து பார்த்து வேறுங்க. இதில் மிச்சம் டூட்டிங், கொலேஸ்வுட், மோடன் அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் பக்கம்தான். நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த ஃபார்மை வந்து பார்த்து பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இப்பயே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. அங்கால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அதையும் சொல்லுறேன். இந்த ஃபார்மில் ஆடு மாடு இதுகளெல்லாம் பார்த்து முடிச்சோன்னு அப்படியே நீங்கள் வெளியில் வர்ற பாதையில் இந்த ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா, இதுகளை வந்து நீங்கள் தொட்டு விளையாடி பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுத்து வடிவாக என்ஜாய் பண்ணலாம். மறக்காதீங்க, இதில் வந்து 250 சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. அவங்க பராமரிக்கிறதுக்காக இந்த காசு சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணுங்க, பிள்ளைகளை விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது பிடிக்கும். அந்த மிருகங்கள், முயல், எலி எல்லாம் பிடிச்சி விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும், மறந்துடாதீங்க. நாங்கள் போன டைம் இவங்க வந்து இவ்வளோ பேரும் புக் பண்ணியிருந்தவங்க இந்த பிளேஸை. அதால் எங்களுக்கு டைம் கிடைக்கல, இதுக்குள்ளே போக டைம் ஆகும்ன்றதால நாங்கள் இதை என்ஜாய் பண்ணல. நான் முதல் டைம் போனதுபடியாக பிள்ளை வந்து என்ஜாய் பண்ணினதை அதால் நாங்கள் வந்து இதை இந்த முறை தவிர்த்துட்டோம். நீங்களும் போனால் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மிருகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி தொடணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி குதிரை பழக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம்ண்டா இதில் உங்களோட பிள்ளைகளை சேர்த்து குதிரையும் பழக்கலாம். அது பார்த்து முடித்தோடனே நாங்களும் வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் இதில் ஒரு சின்ன பார்க் மாதிரி செய்து வச்சுருக்காங்க. இது வந்து பிள்ளைகள் வந்து ரிலாக்ஸாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போனீங்களா, அவங்கள விளையாட விட்டுட்டு அவங்க டயர்ட் ஆகிற நேரம் அதில் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் விளையாடுவாங்க. உங்களுக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இதில் இருந்து பிள்ளைகள் விளையாடுறத ரசித்து கொண்டு இருக்கிறத மறந்துடாதீங்க. ஒரு 2 ஃபேமிலி சேர்ந்து போனீங்கன்னா இன்னும் வடிவாக என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் இந்த ஃபார்மை பார்த்து முடிக்கிற டைம் வந்துட்டுது, வெளிக்கிடுவோம் வந்துட்டு இப்படியே வெளிக்கிட்டோம். இதில் கொஞ்சம் மரக்கறியல் அவங்க ஃபார்ம் செய்கிறாங்க, அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து முடிய அவங்க வந்து ஃபார்முக்கு வந்தாக்களை வரவேற்கிற மாதிரியே ஒரு மியூசிக் வந்து செய்வாங்க. பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வெளிக்கிட்டோம். Donald had a farm, E-I-E-I-O. Thank you, bye. Thank you, bye. வந்து ஃபார்மா பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் அங்கே வீடியோ லைக் பண்ணி UK Rani Baby சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.